ஒரு சீட்டும் தம்பி ஒரு சீட் தான் எடுக்கணும் சரியா? அதுக்கப்புறம் ரெண்டு நான் பிரிச்சு காமிக்கிறேன் சமி. ஓகேவா? முன்னடியா எடுத்துட்டியா? கைதப்பா வேகமா படிச்சு சொல்லு. ப்ரீ செமிக்கு 3 டீம் வந்தாங்க. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய கேஜிபி பாய்ஸ் ஃப்ரம் பூதலூர், அப்புறம் ப்ளூ கோல்டன் மற்றும் 11 ஃப்ரெண்ட்ஸு. ஸோ லாட்டு போட்டாங்க. லாட்டை பார்த்தீங்க, லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட் எடுத்தாங்க. அந்த ஒரு சீட் எடுக்கிறவங்க டேரக்ட் செமியே போயிடுவாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா 11 ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டாங்க. ஸோ ப்ரீ செமி மேட்ச். இந்த மேட்ச் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் ப்ளூ கோல்டன் வெர்சஸ் கேஜிபி பாய்ஸ் ஃப்ரம் பூதலூர். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க கேஜிபி பாய்ஸ். இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் 4 பால் பவர் பிளே கிடையாது. சைக்கிள் ஓப்பனிங் பேட்ஸ்னா ப்ளூ கோல்டன் இருக்காங்க விக்ரம், நான் செகஷனில் மனோஜ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண விக்கி வந்திருக்காங்க. ஒருத்த விக்கிலேருந்து ஃபர்ஸ்ட் ஒன் விக்கி டு விக்ரம். டாப்பேஜ் ரொம்ப நேரம் மேலே நிற்கிது, வெரைட்டி போனால் பிடிக்க முடியாதுன்னு பார்த்தா சேஃபாக லேண்ட் ஆயிடுச்சு. 3 பேத்துக்கு நடுவில் சிங்கிள் டபுளாக மாற்றிருக்காங்க. செகண்ட் பால் இப்போ யாருக்கு இருக்குன்னு முயற்சி லோட்டாஸாக வந்துச்சு. ஒர்க் பண்ணார், ஸ்கொயரில் சிங்கிள். தேர்ட் பால் ஓவரில் இவர் பிடிக்க முதல் பந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. பேட்டை டைமிங்கில் போட்டார், ஸ்கொயருக்கு பேருக்கு சிங்கிள். ஃபோர்த் ஒன் விக்கெட் விக்ரம் இங்கே நின்றுச்சு. காட்டன் போல்டா அவரே வந்துட்டாருங்க. டேக்கன் பிரேக் த்ரூ கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங் விக்கெட் அள்ளி கொடுத்துருக்கீங்க. ஸ்ட்ரைக்கில் 1 ரன் பர்சன் சரத் வந்திருக்காங்க. லாஸ்ட் 4 மினிட் ஃபர்ஸ்ட் ஓவரில் எதிர்த்து அடிச்சிருக்காருங்க. கிளியர் பண்ணிடுவார். பிடிக்கிற முதல் பந்து பேக் ஃபுட் புல் ஷாட் மாதிரி போனார். ஏந்தி தான் விட்டார். நல்ல டைமிங் கிடச்சிருக்கு. 6 ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக வந்துச்சு பந்து. ஒரு அப்பீல் எடுத்தாங்க. டாட் பால் சொல்லியிருக்காங்க. முதல் ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 10. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க ப்ளூ கோல்டன். செகண்ட் ஓவர் போட கிஷோர் வந்திருக்காங்க. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் லெஃப்டி ஸ்டிக்கில் அப் டு ஸ்லாட்டு கேட்சுங்க. கைக்கு பேருக்கு ஃபுல் செலிப்ரேஷன் மூடில் இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த விக்கெட் எவ்வளோ முக்கியமான விக்கெட்னு. குவார்டர் ஃபைனலில் 1 சிங்கிள் ஹேண்டடாக மேட்ச் ஆல்மோஸ்ட் முடிச்சு கொடுத்த பேட்ஸ்மேனோட விக்கெட்டை செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் எடுத்துட்டாங்க. சரி நியூ பேட்ஸ்மேன் அஜித் அமான் பேக் டு பேக் 2 வைடு. இந்த பால் ரீபால் ஃபுல் டாஸ் பால் இறங்கி போய் ஆடினாரு. கேப்பில் போதான்னு பார்த்தா வைடாக போயிடுச்சு. ஃபீல்டில் இருக்குது. கிளியரே பண்ணிட்டாரா? 6 கொடுத்துருக்காங்க லைனில் செக் பண்ணி. தேர்ட் பால் ஓவர் டவுன் த விக்கெட்டு போனாங்க. ஃபோர்த் ஒன் ஸ்டிக்கு மேலே வருது. நல்ல ஸ்டாப் விக்கெட் கீப்பர்ட்ட. ஸ்டிக்கில் பட்டு ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக இருந்தார் பவுலர். படலை இருந்தவ போன பால் வைடு ரீபால். பால் டவுன் த விக்கெட் போனாங்க. தெரிக்க விட்டாருங்க. அவர் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ண அந்த லைனில் இருந்து பெர்ஃபெக்டாக விழுந்துச்சு. பெருசாக எம்பளை வந்து டவுன் த விக்கெட் போய் மிஸ் பண்ணாங்க. தெரிக்க விட்டார். ஸ்டைக்கில் நியூ பேட்ஸ்மேன் துரை வந்திருக்காங்க. கடைசி பந்து கிஷோர் ஓவரில் இவர் இப்படி முதல் பந்து ஸ்டம்ப் லைனில் வச்சாங்க. பேக் ஃபுட்லேயே வெயிட் பண்ணார். தட்டி விட்டு சிங்கிள் மாத்துறாரு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 20 ஸ்கோர். இது வரைக்கும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க ப்ளூ கோல்டன். நெக்ஸ்ட் ஓவர் போட்ட சபரி வந்திருக்காங்க. ஒரு விக்கெட் ஃபர்ஸ்ட் ஒன் காலில் ஸ்கிட் ஆகி வந்துச்சு. டாட் பால். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால் கேப்பில் போய்டும் தோணுது. ஷார்ட் பவுண்ட்ரி ஃபாஸ்ட்டாக போதான்னு பார்ப்போம். வெரைட்டி வந்துட்டாருங்க ஃபீல்டர் கார்த்தி. சிங்கிள் மட்டுமே. போன பால் வைடு பையில் ஒரு சிங்கிள் எடுத்தாங்க. ரீபால் த பால் அவுட் சைட் ஆஃபில் வித்து பேட்டை விட்டாங்க. 1 பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாட் பால். இந்த மாதிரி அடுத்த பந்து ஃபுல் டாஸ் பால் நேருக்கு நேராக போயிருக்காரு. சிங்கிள் மட்டுமே. அடுத்த பந்து சரத் அவர்கள் ஸ்ட்ரைக்கில் த்ரூ த லைன் போனாங்க. பாடி லைனில் வச்சாங்க. சிங்கிள் அதிகபட்சம். நல்ல த்ரோ. சபரி டு துரை ஷார்ட்டாக இருந்துச்சு. அலையில்லாத பக்கம் ஆள் இருக்க பக்கம் வித்தி திரும்பி போயிருக்கு. சிங்கிள் இங்கே. 3 ஓவர் முடியல. 26 ஸ்கோர். இது வரைக்கும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க ப்ளூ கோல்டன். போன ஓவர் போட்ட சபரி 6க்கு 6 போட்டு போயிருக்காரு. எக்கனாமிக்கல் ஸ்பெல். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு லியாண்டர் வந்திருக்காங்க. ஒரு முதல் பால் வைடு பைலோ சிங்கிள் ஓடிந்தாங்க. ஃபுல் டாஸ் பால் லெக் சைடில் ஷார்ட் பவுண்ட்ரி. வெரைட்டி பார்க்குறாங்க. பிடிக்க முடியலங்க. பவுண்ட்ரி போயிடுச்சு. செகண்ட் ஒன் இங்கே தடுத்துட்டாங்க. அதிகபட்ச சிங்கிள். ஃபுல் டாஸ் பால் புல் ஷாட்டுக்கு போனார். ஃபீல்டரை பீட் பண்ணிடுச்சுங்க. 1 பவுன்ஸ் பவுண்டரி கொடுத்துருக்காங்க.
அடுத்த ஃபுல் டாஸ் பால் நல்லா பட்டுச்சுங்க. சொல்லட்டி விட்டாரு ஆறுங்க. எக்ஸ்பென்சிவ் ஓவராக கொண்டு போயிருக்காங்க இந்த ஓவரை. சேஞ்ச் ஆஃப் கார்டு அரௌண்ட் ஸ்டிக்லேருந்து லாஸ்ட் ஒரு மீனிங் தெரிக்க விட்டாருங்க. ஸ்ட்ரைட்டை வெஸ்டர்ன் இறக்கிட்டாங்க. பெரிய சுற்றுக்கு தான் போக பார்த்தாங்க. விக்கெட்டை பற்றி இனிமேல் யோசிக்க மாட்டாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சார்லஸ். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஒன். டார்கெட் ஹீலிங் வந்து வேகமாக போட்டிருக்காரு. பேட்டில் பட்டிருக்கு. டபுள் எடுக்க முயற்சி கண்டிப்பாக இருக்கும். சறுக்கிடுச்சு. ஐயோ அங்கே பார்க்காம விட்டேன். அங்கே ஒரு மிஸ்ஃபீல்ட் காரணமாக பவுண்ட்ரி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் ப்ளூ கோல்டன் அடிச்ச ஸ்கோர் 50, 51. இப்போ தேவை 24 பந்தில் கேஜிபி பாய்ஸ் பூதலூருக்கு. ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கார்த்தி இருக்காங்க. நான் செகஷனில் பரத் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண அஜித் அம்மான் வந்திருக்காங்க. 24ல் 51 டிஃபெண்ட் பண்ணணும். லெஃப்ட் ஆர்ம் அரௌண்ட் வைக்கிறது ஃபர்ஸ்ட் ஒன். 4 வந்து போட்டுக்காருங்க. வித்தியா கொடுக்காம போட்டார். ஜஸ்ட் பிஃபோர்லேருந்து ஸ்லிங் ஆக்ஷன் டாட் பால். செகண்ட் ஒன் ஸ்டெம்ப் லைன்லேயே வச்சாங்க. பேக் ஃபுட்லேயே வெயிட் பண்ணார். வந்த வர விட்டு தட்டி விட்டார். சிங்கிள் எடுத்திருக்காங்க. ஓவரில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பரத் அவருடைய முதல் பந்து பாடி லைனில் வச்சாங்க. தலையோட தட்டினார். ஆன் சைடில் சிங்கிள். இப்போ டபுளாக மாற்றுறாங்க. த்ரோ பெட்டராக வந்தால் கஷ்டம்னு சொல்லுவேன். ஸோ அம்பையர்ஸ் கால் நாட் அவுட். டபுள் எடுத்திருக்காங்க இந்த வந்து. நெக்ஸ்ட் ஒன் பேட்டா நீங்கள் எக்ஸ்ட்ரா பேஸ் வந்துருக்கு இந்த வந்து. இந்த வந்து டவுன் த விக்கெட் போய் குவாலிட்டி ஷாட்டான்னு பார்த்தா கைக்கு போகிற மாதிரி இருக்கு. டேக்கானாங்க கவர்ஸில் ஃபீல்டர் சத்யா இருந்தார். சிட்ரா கையிலே போய் விழுந்துருச்சு. ஸ்ட்ரைக்கில் 1 ரன் பேட்ஸ்மேன் சுந்தர். ஒரு பிடிக்க முதல் வந்து ஐயோ ஆடே இல்லைங்க. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிச்சு. கம்ஃபர்டபுளாக ஆடவும் இல்லை. சிங்கிள். முதல் ஓவர் முடிவில் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க கேஜிபி பாய்ஸ் பூதலூர். செகண்ட் ஓவர் ஜெகதீஷ் வந்திருக்காங்க. முதல் பால் பவுன்ஸ் நோ பால். ஸோ ஃப்ரீ ஹிட் வந்து ஃபாஸ்ட்டாக போட்டார். ஃபாஸ்ட்டாக பேட்டையும் விட்டாங்க. இன்னிடத்துலேருந்து ஆனார். ஸ்ட்ரைட்டில் போயிருக்கு சிங்கிள். செகண்ட் பால் கார்த்தி அவர்கள் ஸ்ட்ரைக்கில் ஃபுல் டாஸ் பால். ஆன் சைடில் டீப்பில் ஃபீல்டர் 2 பவுன்ஸ் அவர் கைக்கு போயிருக்கு. சிங்கிள். தேர்ட் பால் ஸ்டெம்ப்லேயே வச்சு ஸ்டெம்ப்லேருந்து வெளில எடுத்துருக்காங்க. ஸ்லோவாக்கிட்டாருங்க லாஸ்ட் மினிட்ல. அடுத்த வந்து இதுவும் பீட்டான் லென்த் பிஃபோர் பேக் ஆஃப் லென்த்லேயே வச்சாங்க. இதுங்க லாஸ்ட் ஒரு ரிமைனிங் இந்த ஓவரில் நேருக்கு நேராக உள்ளே வந்து ரெடியாக நின்னாருங்க. ஒரு மான்ஸ்டர் ஹிட்டை பார்க்க முடியுது. வே பேக் இன் டு த க்ரௌடு. லாஸ்ட் ஒன் ஓவரில் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிருக்கு. லென்த் பிஃபோர் அழுத்தாரு. ஆர்க்குள்ளே வரல. டாட் பால். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13 வரைக்கும். ஒரு விக்கெட் இருக்காங்க கேஜிபி பாய்ஸ் பூதலூர். மீதமுள்ள 12 பாலில் 38 தேவை. தேர்ட் ஓவர் பத்துக்கு பிரவீன் வந்திருக்காங்க. அரௌண்ட் வைக்கிறது ஃபர்ஸ்ட் ஒன் கார்த்தி ஸ்டேக்கில் ஸ்லோவாக போட்டார். நின்று ஏந்தி விட்டுருக்காங்க. ஆளே இல்லாத பக்கம் விழுவுதுங்க. கேட்ச் பிடிக்க முடியல. சத்யாங்க ஃபீல்டர் விரட்டி வந்துட்டாரு. 2 எடுத்திருக்காங்க. செகண்ட் பால் ஓவரில் நல்ல ஷாட்டுங்க. ஆங்கிளோட விட்டாங்க. கரெக்டாக வெயிட் பண்ணார். டைமிங்கில் பேட்டை போட்டார். நல்ல பவர் ஜென்ரேட் பண்ணியிருக்காரு. டிஸ்டன்ஸ் பெருசாக இருந்திருக்கு. தேர்ட் ஒன் நல்லா இருக்காரு. எக்ஸ்ட்ரா பேஸ் போடலை. ரிலீஸாக கரெக்டாக வச்சாரு. சிங்கிளாக மாற்றிட்டாங்க. போன பால் வைட்டு ரீபால் தான் பால். நல்லா ஷாட்டுங்க. ஃப்ளாட்டாக போதா ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணிட்டாருன்னு தோணுது. செக் பண்ணி என்னன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு 1 பவுன்ஸ் பவுண்டரியான்னு பார்த்தா கையை வசதிருக்காங்க. 6 பேருக்கு ஃப்ளாட்டாக போயிருக்கு இந்த வந்து. லாஸ்ட் ஒரு மினிமம் ஓவரில் லைனுக்குள்ள வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பேஸ் கால் டாட்டு. லாஸ்ட் ஒன் பிரவீன் ஓவரில் அவர்கிட்டே போயிருக்குங்க. 1 பவுன்ஸில் பவுலர் கைக்கு போயிருக்கு. டாட் பால் இந்த வந்து. 3 ஓவர் முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 29 ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட் விட்டு கேஜிபி பாய்ஸ் பூதலூர். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் சத்யா போட வந்திருக்காங்க. 6க்கு 22 தேவை. முதல் பால் வைடு முதல் பால் ரீ. கார்த்தி அவர்கள் ஸ்ட்ரைக்கில் ஐயோ கஷ்டங்க. ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போ பவுண்டரி போயிருக்கு. ரீபால் முதல் பால் நேருக்கு நேரம் அப்பே இருக்காருங்க. நல்ல குவாலிட்டி ஷாட்டுங்க. 50 கிட்ட போய் சொருவி இருக்கு பந்து. பவுலிங் சேஞ்ச் நடந்திருக்கு. பவுலருக்கு ரிதம் செட் ஆகல இது வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஓவரை கன்டினியூ பண்ணுறதுக்கு ரோகேஷ் வந்திருக்காங்க. செகண்ட் பால் ஓவரில் 5க்கு 10 தேவை.
அப்போ நல்லா போட்டாருங்க. பால் கட்டரில் பேட்டை போட முடியல, சிங்கிள் எடுத்திருக்காங்க. இந்த மேட்ச் க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லுவேன். 4-9 தேவை. தேர்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக போட்டார், பிக்கப் ஷாட்டுக்கு போனார். ஐயோ போயிடுச்சுங்க, வெளில போயிடுச்சு. வெளியே தான் பிடிக்க பார்த்துருக்காங்க. ஸ்டாண்ட் அண்ட் டெலிவர்னு மேட்சை மாற்றிட்டு இருக்காரு இங்கே சுந்தர். த்ரீ மோர், 3 பாலில் 3 தேவை. சூப்பர் டெலிவரி. ஓவர் பிச்சுட்டு வந்து ஒரு ஆஃப் கட்டர் மாதிரி வெளில எடுத்தார். டாட் பால். லாஸ்ட் ஒரு மினிங், 2க்கு 3 தேவை. மாட்டிக்கிச்சுங்க. ஓவர் பிச்சுட்டு வந்து தூக்கி விட்டாரு. ஷார்ட் பவுண்டரி. 6 அடிச்சு மேட்சை முடிச்சிட்டாரு. நல்ல கேம். ஒரு விக்கெட் விட்டதுக்கு அப்புறமா நின்று ஸ்டாண்ட் பண்ணி ஆடி கொடுத்தாங்க. ப்ரீ செமி மேட்ச் ப்ளூ கோல்டன் வெர்சஸ் கேஜிபி பாய்ஸ் பூதலூர் கேஜிபி பாய்ஸ் இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. செமி என்ட்ரு ஆகுறாங்க. ஸோ டோர்னமெண்ட்டோட 4th பிளேஸ் தஞ்சாவூர் ப்ளூ கோல்டன்.